ஹே, யாராவது பாத்திர போறாங்க. தேங்க்யூ பேபி. ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுக்கு? ஏன் வசு? எனக்கு இப்போ உன் கையை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே இல்ல. என்ன பண்ற? என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்க? காலேஜ்ல நான் கார்த்தின்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். அவனை நான் இன்னைக்கு திரும்ப பார்த்துட்டேன். என்ன, எனக்கு வயசு குறைஞ்சிச்சா? அப்படியும் சொல்லலாம். நாம இப்படியே இருந்தா நம்ம எப்பவுமே எங்க தான் இருப்போம். இன்னைக்கு உன்கிட்ட என்னோட பழைய கார்த்தியை உணர்ந்தேன். ஏன் சடனா எப்படி? நீ என்கிட்ட சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆயிட்ட. ஏதோ அந்த நேரத்துல அப்ப இருந்த கில்ட்டியால தான் அப்படி சொன்னியோன்னு தோணுச்சு. தப்பா எடுத்துக்காத. ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியும் சேஞ்ச் ஆக ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்க. ஆனா அது வெறும் வார்த்தையா மட்டும் போயிடுச்சு. இப்ப கூட ஆண்டி கிட்ட நீ மாமா சரஸ்வதி கூடலாம் சகஜமா பழகுறேன்னு தான் சொல்லிருக்க. பட் அவங்க வந்ததே உனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு கார்த்திக். நிஜமாவா? இந்த ஃபுல் டேல உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு கார்த்தி. மாமா கிட்டயும் சரஸ்வதி கிட்டயும் நீ ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்ட. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்த. உண்மையிலேயே நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட பேபி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் இப்போ கொஞ்சம் ஹாப்பியா தான் ஃபீல் ஆகுது. ரியலி? யா, ஒரு விஷயத்த நானும் ரியலைஸ் பண்ணேன். ஒருத்தவங்களை பிடிக்காம அவங்க கூட டிராவல் பண்ணா சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் தப்பாவே படுது. இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. அதுவே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுது. எதுக்கு நம்மள நாம இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறோமோன்னு தோணுச்சு. நிச்சயமா பேபி, நீயே உன் ஹாப்பினஸை தடுக்கிறன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் இந்த தடவை நான் சும்மா வாய் வார்த்தைக்காக எதுவும் சொல்லாம நிஜமாவே அவங்க கூட அட்டாச்சா இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா பேபி, இந்த ஃபீல் கூட எனக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம 4 பேரும் சிரிச்சு பேசி எனக்கு பிடிச்சது அவங்க பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அண்ணன் கூட போட்டோஸ் எடுத்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இங்க வந்து 2 நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஏன் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. நீ இப்படி பேசுறத கேட்க எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இவ்ளோ நாள் நீ சிடுசிடுன்னு இருந்துட்டு இப்ப மாறினதை பாக்குறப்ப ஒரு பெரிய புயல் மழைக்கு அப்புறம் அமைதியா லேசான சாரலோட ஒரு ரெயின்போ பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இப்ப இருக்கு. நான் உன்னை ரசிச்சுட்டே இருந்தேன். சொல்ல போனா கொஞ்சம் சைட் அடிச்சேன். அப்படியா? என் எந்த கோவம் இல்லையே. நான் ஏன் பேபி உன்னை கோச்சிக்கு போறேன்? எனக்கு வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனா அதையும் நீ இப்ப சரி பண்ணிட்ட. ஒருத்தர்கிட்ட நாம எதை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கிட்ட இருந்து குறையும். ஆனா சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ண பண்ண இன்னும் அதிகமாயிட்டே போகும். நம்ம 4 பேரும் திரும்ப போற வரைக்கும், போன அப்புறம் கூட எப்பவும் இதே சந்தோஷத்தோட நம்ம ஒன்னா இருக்கணும் பேபி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இங்க வந்த 2 நாள் அவங்க பண்றது எல்லாமே தப்பா தெரிஞ்சது. ஆனா இதை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப என்னால முழுசா சேஞ்ச் ஆக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கார்த்தி போதும். ஐ லவ் யூ பேபி. டிவி அங்க இருக்கு, திரும்புங்க. இல்ல, சாங் ரொமான்டிக்கா இருக்கு. வெதரும் சில்லுன்னு இருக்கு. உங்களே அம்மா, அப்படியே சூடா பால் பழம் இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதுல? இன்னும் வேற என்ன தோணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பால் குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு
காலையில 6 மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்கணும். வேற எதுவும் தோணலையா? தோணுதே. என்ன தோணுது? அது ம். நீங்க ரொம்ப பேட் பாய்னு தோணுது. ஏய், இரு இரு. எங்க போற? கைய விடுங்க. மாட்டேன். விடுங்கன்னு சொல்றேன். விட முடியாது. விடுங்க. இப்போ நீங்க விடல குத்திடுவேன். ஐயோ வேணாமா, குத்திர போற. கிட்ட வந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். செம்ம டஃப் கொடுக்குறாள். நமக்கு அவ்வளோதான். சொல்றேன் நமச்சி, ப்ரொடக்ஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லையே. ஐயா அங்க போய் இதே புத்தி உனக்கு தெரிஞ்சலையாப்பா? இந்த ப்ரொடக்ஷன் மிஷினரி இத பத்தியே பேசிட்டு இருப்பியா? இந்த பார், கொஞ்ச நாளைக்கு உன் பிரெயின்ல இருந்து இதெல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டுரு. எல்லாத்தையும் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம்ப்பா. ஏய், நீ நல்லா தான் பார்த்துப்பேன்னு தெரியும்டா. இருந்தாலும் சும்மா கேட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சென்னையில எங்க சூப்பர் மழை தெரியுமா? அப்படியா? ஆமாப்பா, இப்ப சென்னையில கிளைமேட்லாம் செம்மையா இருக்கு. காய்கறி விலை எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஓ, நல்ல நியூஸ் தானே? இங்க எல்லாமே நல்ல நியூஸ் தான்ப்பா. நான் எப்படி இங்க இருக்கிற நல்ல நியூஸ் சொன்னனும் அதே மாதிரி அங்க இருக்கிற நல்ல நியூஸ் நீ சொல்லாமேப்பா. இங்க என்னடா நல்லா குளு குளுன்னு இருக்கு. அப்பப்ப விட்டு விட்டு மழை பெய்யுது. மத்தபடி இங்க மார்க்கெட்ல காய்கறி ரேட்ல என்ன நான் கேட்டுக்கவே இல்லடா. ஏப்பா, இப்ப நான் அதையா கேட்டேன். அந்த ஊர் மார்க்கெட் எனக்கு ரொம்ப முக்கியமா? குளு குளுன்னு ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, அங்க ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டப்பா. ஓ, நீ அதை கேட்கதான் ரவுண்ட் டானாவை சுத்தி வரியா? ஆமா, நான் கொஞ்சம் டீசெண்டா கேட்கலான்னு இருந்தேன். ஆனா உனக்கு புரிய வைக்கணும்னா ஹேர்பின் பெண்ட் எல்லாம் சுத்தணும் போல இருக்க. சரி, அதெல்லாம் விடுப்பா. வளவலன்னு பேசாம சொல்லு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அது அப்படியே போயிட்டு இருக்கு. என்னது, ஹனிமூன் போயிட்டு ஒண்ணு இல்லையா? ஓய் 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 ஓய். எங்கடா ஆசாசியா அவகிட்ட போனா கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறா, இல்ல ஃபோர்க் எடுத்து குத்துருன்னு மிரட்டுறா. ஐயோ, வயலன்ஸா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகாத. நீ தங்கச்சி கிட்ட பேசி புரிய வச்சியா? எங்கடா, நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். ஆனா வைராகினா வைராகன்னு விடாப்பிடியா இருக்கிறா. எடுத்த சபதத்துல இருந்து மாற மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இதுக்கு மேல என்னடா பேசுறது? ஒரு பக்கம் இந்த வெதரு, ரொமான்டிக்கான மூடு, வயசு போதேன்ற ஏக்கம் இதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் அவ்வளோ மாதிரி நானும் வைராகியமா இருக்குமேன்னு நினைச்சு கவலையாவும் இருக்கு. இது ரெண்டுத்து நடுவில் நான் மாட்டேன்னு ரொம்ப அல்லல் படுறேன்டா. டேய், என்னமோ நீங்க ரெண்டு பேரும் தான் வைராகியத்தை மொத்த குத்தகை இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தபார், இப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தீங்க அப்பா அம்மாலாம் ஆக முடியாது. தலை நரைச்சு தாத்தா பாட்டி தான் ஆவீங்க. இதோ பாருப்பா, வயசு போனா திரும்ப கிடைக்காது. டேய், இப்போ என்னதான்டா பண்ண சொல்ற? பேசி பார்த்து எதுவும் நடக்கலன்னா டைலாக் கட் பண்ணிட்டு ஆக்ஷன்ல இறங்கிடு. டேய், என்னடா லூஸ் மாதிரி சொல்ற? ஆக்ஷன்னா அப்படி கிடையாதுப்பா. இப்போ சரஸ்வதி எங்க இருக்காங்க? ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் கரெக்டான சிச்சுவேஷன். இந்த மாதிரி நேரத்துல உன் கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும். யாரு? புரியலையாப்பா? காலங்காலமா காதலுக்காக ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமா ஹெல்ப் பண்றது ரெண்டே பேர் தான். ஒன்னு பல்லி, இன்னொன்னு கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? ஆமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீ செவிரேறி போயெல்லாம் பல்லிய பிடிக்க முடியாது. ஆனா கரப்பாம்பூச்சி கண்டிப்பா மாட்டோம். பாருப்பா, நம்ம ஊர் பொண்ணுங்கெல்லாம் புளிய முறத்தாலேயே துரத்தி அடிப்பாங்க. ஆனா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா நடுங்கிடுவாங்க, நடுங்கி. உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் டிஃபால்ட்டா இருக்கிற ஒரே ஒரு ஜந்து எதுனா அது கரப்பாம்பூச்சி. பெண்களில் எதிரி, ஆட்களில் டட்பன், கரப்பாம்பூச்சி. டேய், இப்ப அதை வச்சு என்னடா பண்ண சொல்ற? நீ என்ன பண்ற? கரப்பாம்பூச்சி எடுத்து ரூம்ல போடு. உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பதறும். சரஸ்வதி பதறின உடனே நீ அப்படியே உள்ள ஓடி போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி, அப்படியே நீயும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடி. அப்படியே கொஞ்சம் சீனை கிரியேட் பண்ணி கையை பிடிச்சிரு. பிடிச்சா அப்புறம் என்ன, கண்ணும் கண்ணும் நோக்கிட்டா அப்படியே டச்சிங்ஸை டெவலப் பண்ணி ஒரு டூயிட்ட பாட்டு வந்துட வேண்டியதானே? டேய், இதெல்லாம் கேட்க நல்லாதான்டா இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்பா, என்ன நம்பலையா? என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, கரப்பாம்பூச்சியை நம்பு. கரப்பாம்பூச்சி மந்திரம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ சொல்ற, ட்ரை பண்ணி பாக்குறேன். ட்ரை பண்ணு, நல்லதுதான் நடக்கும். நாளைக்கு நான் இதே டைமுக்கு ஃபோன் பண்ணுவேன். சக்சஸ்ன்ற வார்த்தை மட்டும் தான் என் காதுல வேணும். ஓகே? ஓகேடா. நமச்சியோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட வேண்டியது தான்.
ஒரு தாய்மாமன் அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சை. ஆஹா, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். போ உள்ள போ. 1 2 3. என்னாச்சு? கர்மபூச்சியா? எங்க காட்டு, சீக்கிரம் காட்டு. எங்க? கவலைப்படாத, நான் வந்துடுறேன். நீ இன்னும் பயப்படாத. இது அப்படியே ஆச்சுக்கா. செத்துருச்சு. கனவா? ஐயோ, கனவே இவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னா அப்போ லைவ்ல எப்படி இருக்கும்? வரேன். என்னாச்சு? என்ன எங்க கர்மபூச்சியா? ஏன் ஒரு சின்ன கர்மபூச்சி இவ்வளவு பயப்படுற? நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் வந்துட்டேன்ல. நீ ஒன்னும் பயப்படாத. எங்க இருக்குன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். கருப்பம்பூச்சி வந்தது, அதை நான் அப்பவே நசுக்கி போட்டுட்டேன். இங்க பாருங்க. கர்ப்பம்பூச்சியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் எதுக்கு லபோதிபோன்னு கத்தன? அங்க பாருங்க. ஏதோ கயிறு மாதிரி தெரியுது. கயிறு இல்லங்க, பாம்பு, பச்சை பாம்பு. பாம்பா? எனக்கு ஐயோ, தமிழ் கண்ணு தருங்க. தமிழ் எந்திரிங்க. தமிழ். பாம்பு போயிடுச்சுங்க. போயிடுச்சா? அப்பா, பாம்பு போயிடுச்சு. ஏங்க, நீங்க கத்துனதுல அதுவே பயந்து போயிருக்கோம். கத்துனாலே பாம்பு போயிடும்னா அது நானே பண்ணிருப்பேன். உங்களை கூப்பிட்டேன் பாருங்க. அதான் போயிடுச்சுல, அப்புறம் என்ன விட்டுரு. என்னங்க நீங்க, நான் பயந்து உங்களை கூப்பிட்டா நீங்க விடவே எடுத்து போயிட்டீங்க. பாம்புனா அவ்வளோ பயமா? சைக், இவ்வளவு வீரமா போய் இப்படி அசிங்கப்பட்டுமே. இல்ல, பயம்லாம் இல்ல. பொதுவா பெண்கள் இந்த கர்ப்பாம்பூச்சி, பல்லி இதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்கும் அப்படிதான். நான் அதெல்லாம் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா திடீர்னு பாம்பை பார்த்ததுல நான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் மட்டுமா? நீங்க மயக்கமே போட்டுட்டீங்க. அது மத்தியானம் சரியா சாப்பிடல, அதனால தான் இருக்கும். அவங்க நீங்க, உங்களுக்கு சமாளிக்க கூட வரல. பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது? பாம்பை பார்த்தா படையே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் நீ கூட தான் கத்துன? அட்லீஸ்ட் நான் மயக்கம் போடாமலாவது இருந்தனே. அது மயக்கம், அது எனக்கு சரியாயி அதனால நான் வந்து பயம்தான். எனக்கு பாம்புனா பயம்தான் சரஸ்வதி. ஆனா ஒண்ணுமே இல்லை, இந்த விஷயம் மட்டும் இந்த ரூமை விட்டு கடுகளவு கூட வெளியே கசிய கூடாது. ஏங்க, இத போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சொன்னா அசிங்கம். ஆமா, ரொம்ப அசிங்கம் எனக்கு. உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் அசிங்கம். நீங்க கொஞ்சமா பயந்தவரோன்னு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அது முன்னாடி. ஆனா இப்பதானே தெரியுது உங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு. விடுங்க, கத்துனதுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க, தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அந்த பாம்பு பாம்பா எங்க திரும்ப வந்தா நானே பாத்துக்கிறேன், உங்களை கூப்பிடல. நமச்சி, நீயும் ஐடியாவும் கடைசியில மானமே போச்சேடா. இவ வேற இப்படி ஓவரா கலைக்கிறா. இவ மூஞ்சில் நான் இப்படிதான் முழுகி போறேனோ. இந்த ட்ரிப்பு முழுக்க நமக்கு தலைகாணி தான்.
அப்படி பாக்குற? எப்படி? முழுங்குற மாதிரி. என்ன வேணும் பேபி? நீ பாக்குறத பார்த்தா என்னென்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஏன் யோசிச்சா என்ன தப்பு? வேற எதுக்கோ ட்ரை பண்ற மாதிரி இருக்கே பேபி. ஏன் ட்ரை பண்ண என்ன தப்பு? அப்போ அந்த ரிங்கை என் கையில மாட்டி விட்டுருவ போல இருக்கே. அப்படி மாட்டி விட்டா என்ன தப்பு? அப்போ நிஜமாவே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும் போல இருக்கே. சோ வாட்? நடந்தா தப்பா? தப்பே இல்ல. தப்பில்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஓடுற, அதுதான் ரொம்ப தப்பு. ஏற்கனவே 2 பகல் 2 நைட் வேஸ்ட் ஆயிருச்சு. இனிமே 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண நான் ரெடியா இல்லை. இனிமே நம்ம பேசணும்னா கூட இவ்வளோ நெருங்கி தான் பேசணும். என்ன ஆண்குட்டி மாதிரி ஓடிட்டே இருக்க? ஏய், பாத்துமா. எனக்கும் ஷையா இருக்கும்ல. ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. இதுவும் நல்லாதான் இருக்கு. வெக்கப்பட்டு தானே ஓடுற, என் மேல கோவம் எதுவும் இல்லையே. சச்ச, எனக்கு என்ன கோவம்? நமக்கு மேரேஜ் ஆகி இத்தனை நாள் நான் உனக்கு கண்டிஷன் போட்டு உன்னை விலக்கியே வச்சுட்டேன். அது தப்புதான். ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். மாமா கூடவும் என் சொந்த சிஸ்டரை நினைக்கிற சரஸ்வதி கூடவும் நம்ம பாண்டிங் இப்போ அதிகமாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேல எல்லாமே நடக்கலாம், தப்பில்ல. எல்லாமேனா? எல்லாமே தான். நானும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டு இத்தனை நாள் ஒன்னையும் நான் பனிஷ் பண்ணிட்டேன். சாரி. இப்படி சாரி தேங்க்ஸ்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தா விடிஞ்சிரும். ஆமால, அப்ப பேச்ச ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படி சாரி தேங்க்ஸ்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தா விடிஞ்சிரும். ஆமால, அப்ப பேச்ச ஸ்டாப் பண்ணிடுவோம். அச்சோ, என்னாச்சு? முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். அந்த ரிங்க போட்டுதான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு கண்டிஷன் இருந்ததே. இப்ப அந்த ரிங் இல்லையே. இல்லன்னு யார் சொன்னா பேபி? இருக்கா? ஒன்ஸ் அகைன். வாவ், எடுத்துட்டே வந்துட்டியா? ஆஃப் கோர்ஸ். இதெல்லாம நான் எப்படி வருவேன்? ஆனா நம்ம கிளம்பும் போது நான் கோவமா தானே இருந்தேன். நமக்குள்ள எல்லாம் சரியாயிடும்னு உனக்கு எப்படி தெரியும்? பேபி, நீ உன்னை நம்பாம இருந்தா கூட எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும்னு எனக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ, ஒரு விஷயத்துல புத்தி 1000 சொல்லும். ஆனா மனசு ஒரே விஷயத்த 1000 தடவை சொல்லும். நீ மாறுவன்னு என் மனசு சொல்லுச்சு. So I followed my gut.
வாசு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. என்ன ஆனாலும் என்ன நம்புற, இவ்வளோ அன்பு காட்டுற. இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நடந்துப்பேன். யார் இந்த நேரத்துல? ஜஸ்ட் 1 செகண்ட் வாசு. அப்புறம் பேசிக்கலாம். இரு வாசு, ஃபேக்டரியில இருந்து ஃபோன் வருது. 1 செகண்ட். இந்த டைம்ல எதுக்காக கால் பண்றாங்க? எடுக்காத பேபி. இல்ல வாசு, எமர்ஜென்சி நான் கால் பண்ண சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்துடுறேன் ப்ளீஸ். ஓகே.